அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பரபரப்பான வேலை நடந்துட்டு இருக்கு. நிறைய சவுண்டுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் நிறைய ஆட்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர்வைசர் தரைதளத்தில் இருக்கார். அவருடைய இன்ஜினியர் 6வது மாடியில் இருக்கார். 6வது மாடியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் தரைதளத்தில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசரை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு பார்க்குறாரு, கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நண்பர் அப்படின்றதால மேலே இருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை போடுறாரு. அந்த 10 ரூபாய் நோட்டு நேராக அந்த சூப்பர்வைசருடைய காலில் விழுது. அதை பார்க்குறாரு, எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த சூப்பர்வைசர் அவருடைய வேலையை பார்த்துட்ருக்கார். அகைன் என்ன பண்ணுறாரு, இந்த இன்ஜினியர் என்னடா 10 ரூபா போட்டு இவன் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா நோட்டை போடுறாரு. அந்த 500 ரூபா நோட்டையும் இந்த சூப்பர்வைசர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு, அவருடைய வேலையை பார்க்குறாரு. இப்போ தான் இவர் என்ன பண்ணார், கோவம் ஒரு சின்னதாக ஒரு கல்லை எடுத்து அந்த சூப்பர்வைசர் மேலே போடுறாரு. அந்த சூப்பர்வைசர் பார்க்குறாரு. இப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. இது அன்றாடமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துலையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த விஷயத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தினசரி நிகழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. பெரிய கருத்தே இருக்குது. நம்ம எல்லோருக்குமே ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அன்றாட வாழ்க்கையோ பிரபஞ்சமோ கடவுளோ தினசரி நமக்கு சின்ன சின்னதாக ஒரு சில பரிசுகளை கொடுக்கும். இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் சின்ன வாய்ப்பாக இருக்கலாம், பெரிய வாய்ப்பாகவும் இருக்கலாம். அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா நல்ல மனிதர்கள் கிடைக்கும். ஏதோ ஒன்று நம்மளுடைய லைஃப்பில் கிடைச்சிட்டு தான் இருக்குது. இப்படி ஏதாவது ஒன்று கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வாய்ப்பையோ அந்த மனிதர்களையோ உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவோம். இப்படி முன்னேறி ஒரு சர்டன் லிமிட் வர்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது என்னுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா என்னுடைய லக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவோமே தவிர, நமக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நம்ம என்றைக்குமே அந்த மனிதருக்கோ அந்த வாய்ப்புக்கோ இல்லை நமக்கு கிடைச்ச ஒரு பரிசுக்கோ அந்த ஆசீர்வாதத்துக்கோ நம்ம என்றைக்குமே நன்றி சொன்னது கிடையாது. எதுவும் சொல்கிறதும் இல்லை. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா 100% தப்பு தான் இல்லையா? இப்போ இதே ஒரு பிஸ்னஸாக யோசிச்சு பார்ப்போமே. ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, சேல்ஸில் இருக்கீங்க, ஒரு கஸ்டமர் சர்வீஸில் இருக்கீங்க. இப்போது நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு நம்மளுடைய தேவை இருக்குது, நமக்கு அந்த கஸ்டமருடைய தேவை இருக்குது. அதற்காக தான் நம்மக்கிட்ட வராங்க. ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வர்றதால நமக்கு தான் ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா அந்த கஸ்டமர் வரலன்னா நமக்கு கிடைக்காது இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட் கிடைக்காதுல்ல. அப்போ ஒரு கஸ்டமர் மூலமாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த கஸ்டமருடைய நேரத்தை அவர் நமக்காக தராரு. அவருடைய நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறார், கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறார், ட்ரஸ்ட்டை கொடுக்குறார். இதெல்லாம் கொடுத்து அவர் நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸையோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ வாங்கும் பொழுது நம்ம கடைசியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு திரும்ப எதையுமே கொடுக்கறது கிடையாது. எதையுமே கொடுக்காம அவரை அனுப்பிடுறோம். அதுக்கப்புறமா அவர்கிட்ட ரிப்பீட்டடாக சேல் வருமா நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக வராது. அப்போது கஸ்டமர்கிட்ட நமக்கு ரிப்பீட்டடாக பிஸ்னஸ் கிடைக்கணும், ரிப்பீட்டடாக சேல்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு முதல்ல நம்ம நம்பிக்கையான ஒரு நபராக இருக்கணும். அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் பில்டு பண்ணி வச்சுருக்கணும். அவருக்கு நம்பகமான நபராக நம்ம மாறணும். காட்டணும்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் அந்த கஸ்டமர் நம்ம கையில் ஆப்டாகி நம்ம கூட ட்ராவல் பண்ணுவார். இதை இப்படி கூட சொல்லலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய கஸ்டமர் எத்தனை பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்க? உங்களுடைய கஸ்டமர் எத்தனை பேருக்கு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க? உங்களுடைய கஸ்டமர் எத்தனை பேருக்குடைய பிறந்த நாளோ இல்லை அவர்களுடைய திருமண நாளோ அதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க? இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமருடைய தொடர்பு எப்போவுமே
இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே வந்து கிடச்சிட்டே இருக்கும். அவங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து எப்போவுமே வந்து கிடச்சிட்ருக்கும். இப்போ தொடர்ச்சியான வியாபாரம் கிடைக்கணும் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு பரிசு கிடைக்குதுனாலும் சரி, இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்குதுனாலும் சரி, இல்லை நல்ல மனிதர்கள் கிடைக்கிறாங்கனாலும் சரி, எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கோ இல்லை இந்த வாழ்க்கைக்கோ இந்த கடவுளுக்கோ நன்றி சொல்ல மறந்துடுறோமோ, அதை மாதிரி இந்த இடத்துல மட்டும் விட்டுறாதீங்க. அங்கேயும் நன்றி சொல்லணும், இங்கேயும் நீங்கள் நன்றி சொல்லணும். ஒரு கஸ்டமர் வர்றதால அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நீங்கள் ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவருடைய அவருடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவருடைய முக்கியமான நாட்களில் ஞாபகம் வச்சுட்டு அவரை வாழ்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் தொடர்ச்சியாக வரும். ஒரு வாட்டி நிற்காது, தொடர்ச்சியாக வந்து வந்துட்ருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம பிஸ்னஸை கஸ்டமர்ஸை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதால் உங்களுக்கு தொடர்ச்சியான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரணும், ரெஃபரல்ஸ் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னா கிரேட்ஃபுல்லாக இருங்க. கிரேட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சரி, இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, எல்லாமே கொடுத்த இறைவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக பிஸ்னஸில் இருக்கவங்க உங்களுடைய கஸ்டமருக்கு கிரேட்ஃபுல்லாக தேங்க்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.